Hello friends, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் HCF and LCM ஓட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா the HCF of two number is 8, which of the following can never be their LCM? ரெண்டு நம்பரோட HCF வந்து 8 சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் இந்த நம்பரோட LCM எதுவாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ 24, 48, 60, 56 and 64. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஓட மல்டிபிள்ஸ் எதுவாக இல்லை அப்படின்னு பார்க்கணும். ஸோ 8ஓட மல்டிபிள்ஸ் எதுவாக இருக்காது, 60 வந்து 8ஓட மல்டிபிள்ஸாக இருக்காது. ஸோ டெஃபினெட்லி 60 கேன் நெவர் பி தர் LCM. ஸோ மீது எல்லாமே 8ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அதோட LCMமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு the LCM of 3 number is 120. Which of the following can not be their HCF? ஸோ 3 நம்பரோட LCM கொடுத்துட்டாங்க 120. ஸோ இதில் வந்து அதோட HCF-ஆக எது இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா 35 வந்து பார்த்தீங்கன்னா கேன் நெவர் பி த HCF ஆஃப் 2 நம்பர் பிகாஸ் 120 cannot be divided by 35. மீதி எல்லாமே வந்து 12 வந்து 120 டிவைட் பண்ணோம், 8 வந்து 120 டிவைட் பண்ணோம், 24 வந்து 120 டிவைட் பண்ணோம். ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்கும். ஸோ அப்போ 35 தான் ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து அதோட HCF-ஆக இருக்காது. சரி, நெக்ஸ்ட்டு the LCM of 2 number is 4 times of their HCF. The sum of LCM and HCF is 125. If one number is 100, then the other number is what? சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், LCM of 2 number 4 times of their HCF. அப்போது LCM is equal to 4 times of HCF. சரி, நெக்ஸ்ட்டு the sum of LCM and HCF, LCM plus HCF is equal to என்ன வருது, 125 வருது. ஸோ ஒன் LCM that is equivalent to 4 HCF. இந்த 1 LCM வந்து 4 HCF நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், 4 HCFக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 4 HCF plus 1 HCF is equal to 5 HCF. அப்போ 5 HCF is equal to 125னா 1 HCF is equal to 125 divided by 5 வந்து 25. அப்போ HCF வந்து 25 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு HCF தெரியும். இதோட LCM இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போது 4 times of HCF is equal to LCM. அப்போது HCF வந்து 25னா அப்போ LCM is equal to 4 into 25, that is 100. அப்போ LCM கண்டுபிடிச்சிட்டோம், HCF கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம், அண்ட் another நம்பர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா இருக்குது, ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரியா, அப்போது HCF into LCM டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகே, அப்போது 25 into 100 டிவைடட் பை ஒரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 100. அப்போது இன்னொரு நம்பர் என்னவாக இருக்கும், 25 is the answer. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு the product of LCM and HCF of 2 number is 24. The difference of the number is 2. Then what are the number? The product of LCM and HCF, okay, of 2 number is 24. சரி, இப்போ 1 நம்பர் நான் என்ன வச்சுக்கிறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இங்கே இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள், the difference of 2 number is 2. 1 நம்பர் எக்ஸ்னா அப்போ another நம்பர் வந்து அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2னா அப்போ x minus 2. சரிங்களா, ஓகே. இப்போது என்ன ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் தட் இஸ் ஈக்குவலன்ட் டு ப்ராடக்ட் ஆஃப் HCF into LCM. ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் x into x minus 2 தட் இஸ் ஈக்குவலன்ட் டு ப்ராடக்ட் ஆஃப் LCM and HCF. ப்ராடக்ட் ஆஃப் LCM and HCF எவ்வளோ, 24 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை மேனிப்புலேட் பண்ணுவோமா, x² minus 2x, இந்த 24 இந்த பக்கம் வச்சுன்னா -24. ஸோ அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ரெண்டு நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அந்த ரெண்டு நம்பரை மேனிப்புலேட் பண்ணால் 24 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும், ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் 2 வரணும். அப்போ என்ன நம்பர் எடுத்துக்கலாம், 6,4 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஓகேவா, அப்போ அந்த ரெண்டு நம்பர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 6 and 4, இதுதான் அந்த ரெண்டு நம்பர். அவ்வளோதான், சிம்பிளாக வந்து இதுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. சரி, நெக்ஸ்ட்டு the HCF and product of 2 numbers are 15 and 6300. Then the number of possible pairs of the number. HCF and product of 2 number. So HCF வந்து 15, ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட். அப்போ ஒரு நம்பர் என்னவாக இருக்கும், எப்பயுமே ஒரு நம்பரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டர் HCF-ஆக இருக்கும், அதர் ஃபேக்டர் எக்ஸ் நமக்கு தெரியாது. அண்ட் இன்னொரு நம்பரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அதோட HCF, அதர் ஃபேக்டர் ஒய்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, அப்போது product of 2 number that is equivalent to HCF and LCM. The product, the HCF and the product of 2 numbers are 15 and 6,200, 6,300.
அப்போது 6300, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் தான் வந்து 6300. சரிங்களா? சரி, இப்போது xy is equal to 6300 divided by 15 into 15. ஸோ இதை மேனிப்புலேட் பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் 48 வரும். இப்போ x and y is equal to 48 வருது. இதில் என்ன கேட்குறாங்க? பாசிபிள் பேர்ஸ் கேட்குறாங்க. பாசிபிள் பேர்ஸை நம்ம என்ன பண்ணணும்? 2 நம்பர் எடுக்கணும். அந்த 2 நம்பர் கோப்ரைமாக இருக்கணும். அதை மல்டிப்ளை பண்ணால் 48 வரணும். ஸோ என்னென்ன பாசிபிள் பேர்ஸ் எடுத்துக்கலாம்? 4,7, இன்னொன்று வந்து 2,14, இன்னொன்று வந்து 1,28 எடுத்துக்கலாம். சாரி 1, இப்போ இது வந்து 28 வரும். ஆன்சர் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்து 28. சாரி, இங்கே போட்டுக்கிறேன் 28. மேனிப்புலேட் பண்ணால் 28. இப்போ 4,7 ஒரு பேரு, 2,14 இன்னொரு பேரு, 1,28 ஒரு பேரு. சரிங்களா? ஸோ இதில் வந்து 2,14 வந்து கோப்ரைம் கிடையாது. ஓகே, 2,14 வந்து கோப்ரைம் கிடையாது. நம்ம எடுக்கிற பேர் எப்படி இருக்கணும்? கோப்ரைமாக இருக்கணும். அப்போ 4,7 ஒரு பேரு, 1,28 ஒரு பேர். மொத்தம் வந்து டோட்டலாக இதுக்கு 2 பாசிபிள் பேர்ஸ் நமக்கு கிடைக்கிறது. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் HCF and LCM ரிலேட்டடாக சில கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டில் we have some more questions to manipulate it, to do it. ஸோ அதனால் அந்த கொஷின்ஸை நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.